அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரோதி வருடமும் இந்த குருவின் பெயர்ச்சியும் என்னென்ன அமைப்புகளை உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை தரப்போகின்றது, எங்கு ஏற்றங்களை தரப்போகின்றது என்பதனை தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். மகர ராசி நேயர்களே, மகரத்தை பொறுத்த மட்டிலும் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய முதல் 2 பாதம், இதில் பிறந்தவங்க மகர ராசிக்குள்ளாக வருவீர்கள். அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி ஆண்டும் சரி, நடைபெறப் போகின்ற இந்த குருவின் பயிற்சியும் சரி, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். திருமண அமைப்புகளை நல்ல முறையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அன்பு நண்பர்களே, மகர ராசிக்காரங்க தாராளமாக முயற்சிங்க. திருமண அமைப்புகள்லாம் எளிமையான முறையில் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக தடைபெற்றிருந்த திருமண அமைப்புகள்லாம் கைகூடி வரும். சரிங்களா? இதில் என்ன ஒன்றுன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ப்ராசஸில் குடும்பத்தில் வந்து இந்த புள்ள வேண்டாம், அதை பண்ணுங்க, அப்படி இப்படின்னு கொஞ்சம் சம்பிரதாயங்கள் ரீதியாக கொஞ்சம் இழுப்பாங்க. மற்றபடி சின்ன சின்ன சிரமங்களை கொடுத்தாலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். புத்திரபாக்கியத்துக்குமே இந்த ஆண்டு வந்து ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக அமைகின்றது. அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக திருமணம், குழந்தை பாக்கியம் இரண்டும் இனிதே கிடைக்கின்ற காலகட்டம். 7.5 சனி நடந்தாலும் கூட வேலை அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பது, உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல ஏற்றத்தை நோக்கி நகர்வதுன்னு ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் நல்ல மேன்மையை கொடுக்கின்ற காலகட்டம். இதனால் வரைக்கும் சரியான வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்கிற மாதிரியான ஒரு சில சம்பள இன்க்ரிமெண்ட்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த வேலை எனக்கு பிடிக்கலைங்க, இங்கிருந்து நான் அடுத்த வேலைக்கு மாறப்போகிறேன், இல்லை அந்த வேலைக்கு மாறப்போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட அந்த உத்தியோக மாற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். உத்தியோகம் மேன்மை. தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, 7.5 சனி அமைப்புகள்னால கடந்த ஒரு 4.5 ஆண்டுகளாக பொருளாதார ரீதியாக ஒரு பெரும் வளர்ச்சி அடைய முடியாத ஒரு நிலைமையில், தொழில் அமைப்புகளில் ஒரு மந்தமான ஒரு நிலைமைகளில் இருக்கீங்க மகர ராசிக்காரங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க தொழிலை மீண்டும் தட்டி தூசு தட்டி எழுப்பி அப்படி ஒரு உயிர் கொடுக்கின்ற ஒரு காலகட்டமாக தொழில் அமைப்புகள் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழிலில் லாபங்களை சற்று பார்க்க ஆரம்பிப்பீர்கள். கைமேல் காசு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு. ஆக தொழிலில் இருந்த அந்த மிக கடுமையான நெருக்கடிகள் குறையும், தொழிலில் இருந்த அந்த மிக கடுமையான பின்னடைவுகள் குறைஞ்சு அப்படியே அடுத்த கட்டத்தை நோக்கி தொழில் முன்னேறும். அதுக்கான உங்களுக்கு சில உதவிகள்லாம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள்லாம் தங்கு தடையின்றி வெற்றி பெறும். ஆக தொழிலில் முன்பு இருந்ததை விட ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் பெறுகின்ற காலம். பொருளாதார அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சீரும் சிறப்புமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் அப்படி வந்துடுவீங்க, பெருசாக வந்துடுவீங்க அப்படின்னாலும் முன்பு இருந்ததை விட ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை, ஒரு நல்ல ஏற்றத்தை இந்த காலகட்டம் பெற்று தந்தே தீரும். கைமேல் 4 காசு பார்ப்பது, தொழில் பொருளாதாரத்தில் நல்ல ஓட்டம் ஓடி, கடன் அமைப்புகள் இருந்தால் அதை மடபடன் குறைக்கிறது. கடன் அடையுமா அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தது. என்ன தசாபுக்தி நல்லா இருந்தால் கடனே அடைஞ்சிரும், இல்லை தசாபுக்தி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, இந்த காலகட்டம் கடன் உறுதியாக குறையும். கோச்சாரத்தின் அடிப்படையில் கடன் அமைப்புகள்லாம் குறைச்சிருவீங்க. வருமானம் நல்லா வரும். கையிருப்பு கொஞ்சம் வைக்கிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டம். ஆக அன்பு நண்பர்களே, பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு நல்ல நகர்வையும் கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆண்டாகவும் குரு பெயர்ச்சியாகவும் இது அமையப்பெறுகின்றது. அந்த விதத்தில் பொருளாதாரத்திற்கு இது சிறப்பு. கடன் தொந்தரவுகள் மடமடன் குறையும். கடனற்ற நிலைக்கு வர்றதுக்கு உங்கள் ஜாதகம் ஒத்துழைக்கணும். ஆனால் உறுதியாக அந்த கோச்சாரம் கடனை குறைக்கும். சரிங்களா? ஆக பொருளாதாரமும் கடன் குறைதலும் மிக மேன்மையை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு அமைகின்றது. சரிங்களா? ஆரோக்கிய அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் அப்படியே ஒரு 4-5 வருஷமாகவே குடும்பத்தில் மருத்துவ செலவு, உங்களுக்கு மருத்துவ செலவு அப்படின்னு அடி பின்னிட்டு போயிட்டு இருந்த மருத்துவ செலவு டாக்டர் தான் பழிச்சிருப்பார். 2 பில்டிங் கட்டியிருப்பார். மேலே என்ன வரலையா நீங்கள் இன்னும் என்னையா இப்படி கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி ரெகுலர் கஸ்டமர் ஆகிருப்பீங்க டாக்டருக்கெல்லாம் ஒரு 4 வருஷத்தில். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருந்தவங்களுக்கு கூட, மகர ராசிக்காரங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஆரோக்கியம் மேம்படும். மடமடன்னு பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகி அப்படி நிற்குங்க. சரிங்களா? ஆக இந்த காலகட்டம் உடல்நிலையில் நல்ல தேறி ஆரோக்கியம் மேம்பட்டு ஒரு நல்ல ஏற்றத்தை நோக்கி நீங்கள் நகர்வீர்கள். பெருசாக நோய் தொந்தரவுகள்லாம் ஒன்றும் கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பெருசாக ஆப்ரேஷன் வரைக்கும் போக வேண்டியது கூட உணவு கட்டுப்பாடோடு கொஞ்சம் இருந்துக்கிட்டு மருத்துவம் பார்த்தீங்கன்னா அழகாக குறைச்சி கொண்டு வந்துடலாம். படிப்பு அமைப்புகளை பொறுத்த முடியல அன்பு நண்பர்களே, படிப்பில் இருந்து வந்த மிக கடுமையான மந்த நிலைகள் குறைஞ்சு ராசி இப்போ குரு பார்க்க போகிறார். பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் மிக ஆரம்பிச்சிடும். உயர்கல்வியில் தடைகள் ஏற்பட்டிருக்குல்ல, பிடிச்ச படிப்பு படிக்க முடியாமல், இல்லை இந்த நீட் எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி அப்படியே மந்தமாக இருந்தது. இந்த மாதிரியான படிப்பில் இருந்த அந்த தடைகள், மந்தம், படிப்பில் ஏற்றம் இல்லாமல் இருந்த நிலையெல்லாம் மாறி படிப்பில் ஒரு நல்ல நகர்வு. பள்ளி படிப்பில் இருக்கிற குழந்தைகளுக்கும் உயர்கல்வியில் 2 பேத்துக்குமே ஒரு நல்ல நகர்வு, பிடிச்ச படிப்பு படிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஏற்றத்தை கொடுக்கின்ற காலகட்டமாக இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
வெளிநாடு அமைப்புகளுக்காக யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அன்பு நண்பர்களே, அற்புதமான முறையில் வாய்ப்புகள் தேடி வரும். ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆக வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி அடைகின்ற காலகட்டம், வெளி மாநிலம் போகிறதுக்கும் இது மிக மிக சிறப்பு. அந்நிய மொழி பேசுகின்ற அந்நிய கலாச்சாரம் நிறைந்த இடங்களில் புழக்கம் பெறுவதற்கு, அங்கு போயிட்டு நல்லா வருமானத்தை ஈட்டுவதற்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கின்றது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். குடும்பமும் உறவும் அப்படிங்கிற அமைப்புகளில் பார்க்கின்ற பொழுது அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் குடும்பத்தில் சின்ன சின்னதான சண்டை சச்சரவுகள் இருக்கும். அதை ஒன்றும் மாற்ற முடியாது, சரிங்களா? ஏன்னா குடும்பஸ்தானத்திலே சனி அமர்ந்திருக்கிறார். வாக்கு கொடுக்கறது, டக்குன்னு அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டுறது, இதெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனையோ அல்லது பிரிவினையோ ஏற்படுத்தும். அன்பு நண்பர்களே, திருமணத்தை கொடுத்தாலும் கூட இந்த ஆண்டு திருமண வாழ்க்கையிலையும் நீங்கள் நிதானித்து தான் போகணும். அரசல் புரசலாக ஏதாவது சண்டை சச்சரவில் புகையை வச்சுக்கிட்டே இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு. ஆக குடும்பத்தில் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கறது, குடும்பத்தில் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறது, எடுத்தரிச்சு பேசுறது, இதெல்லாம் ஆண் பெண் இருபாலரும் அனுசரித்து போகணும். இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை எல்லா விதத்திலையும் ஏறுகின்ற மகர ராசினியர்களுக்கு குடும்பத்தில் அடி வாங்கும், சரிங்களா? அந்த விதத்தில் குடும்ப அமைப்புகளில் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும். உறவுகளுக்கு இடையிலே இது சின்ன சின்னதாக சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும், சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியது அவசியமானது. உறவுகளுக்கு இடையில் விட்டு கொடுத்து போங்க. ஒரு சிறப்பாக உறவுகள் அமைப்பை சொல்ல முடியாது, சரி? அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறது, வீடு விற்கிறது, இந்த மாதிரி சொத்துக்களை விற்கிறது, நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்துக்களை விற்கிறதுக்கான முயற்சி, அந்த டாக்குமெண்டேட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சொத்தை விற்கிறதுக்கான அமைப்புகள்லாம் கைகூடி வந்துடும். ஒரு இடத்துல விற்று இன்னொரு இடத்துல வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பு. ஆக சொத்து சேர்க்கை, வீடு கட்டுறது, இந்த மாதிரியான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். இந்த பூர்வீகத்தில் இருந்து வர வேண்டிய சொத்துக்கள் ஏதாவது தடைப்பட்டு இருக்குன்னா அதெல்லாம் கூட வழக்குகளில் வெற்றி அடைஞ்சு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைஞ்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாகவே இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். ஆக சொத்து சேர்க்கை மிக சிறப்பாக. காதல் அமைப்புகளும் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் நண்பர்களே. நட்பு வட்டாரங்களுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், காதல் அமைப்புகளும் கைகூடி வரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் திருமண அமைப்புகளுக்குள்ள போயிட்டு முடிகிறதுக்கான அமைப்புகள் உண்டு. பேச்சுவார்த்தைகள்லாம் நன்முறையிலேயே நடைபெறும். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆக மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டும் இந்த குடும்ப உறவுகளில் மட்டும் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிட்டீங்க. பணம் நல்லா வரும், அதை செலவு பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் சேமிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் தடைகள் ஏற்படும், அதில் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மகர ராசி நேயர்களுக்கு போதுமானது. ஆக பொதுப்பலன் அடிப்படையில் இந்த பொதுப்பலன் 20% தான். உங்கள் சுயஜாதகம் தசாபுக்தி அடிப்படையில் நல்லா வலுத்திருக்குன்னா இன்னுமே நல்ல மேன்மைகளை, இது நான் சொன்னதை விடவே நல்ல மேன்மைகளை அடைவீங்க. சுயஜாதகப்படி கொஞ்சம் மந்தமாக இருக்குனாலும் இது மாற்றத்தை கொடுக்கும், பெரிய முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும், சரிங்களா? ஆக மொத்தத்தில் பொதுப்பலனின் அடிப்படையில் மகர ராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% நற்பலன்களுக்கான அமைப்புகள் நல்ல ஒரு மேலோங்கின வண்ணம் காணப்படுகிறதுங்க, சரிங்களா? ஆக இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். குருவின் பெயர்ச்சியும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். நன்றாகவே இருப்பீர்கள். எல்லாம் வல்ல ஈசனருள் துணை புரியும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.